ஹை ஃப்ரெண்ட்ஸ், நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் அவர்கள் திரும்பவும் தளபதி பத்தியும் தமிழக வெற்றி கழகம் பத்தியும் கடுமையா விமர்சிச்சிருக்காரு. அதாவது நாகை மாவட்டத்துல நேற்று நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் டிவிகேவில் இணைஞ்சிட்டதா நியூஸ் ட்ரெண்ட் ஆச்சு. ஸோ அதை பார்த்துட்டு பயங்கரமா ட்ரிகர் ஆகி இன்னைக்கு பிரஸ் மீட்ல வெடிச்சிருக்காரு. அதாவது என்ன ஃபாலோ பண்றவங்க எல்லாம் திரையில தலைவனை தேடுறவங்க இல்ல, எல்லாருமே ஒன்றுதான், பிரிவினையே கூடாதுன்னு சொல்ற நீங்க உலக வெற்றி கழகம்னு பேர் வைக்க வேண்டியதானே, ஏன் தமிழக வெற்றி கழகம்னு வச்சிருக்கீங்க? கேரளாவிலையும் தான் உங்களுக்கு ரசிகர்கள் அதிகமே, அங்கேயும் கட்சியை தொடங்க வேண்டியதானே அப்படின்ற மாதிரி என்னென்னமோ வளரி இருக்காரு. பட் ஓகே, அவர் கட்சியில இருந்து இன்னொரு கட்சியில போய் சேர்ந்துட்டாங்கன்னும் போது அந்த கட்சியோட தலைவரா கண்டிப்பா பிபி எகிரி இருக்கும். சோ அந்த மன கஷ்டத்துல இந்த மாதிரி புலம்புறத கடந்து போயிடலாம். பட் வரம்பு மீறி தேவையில்லாத சில வார்த்தைகள்லாம் பேசுறாரு. அதாவது விஜய் என்ன அவ்வளவு பெரிய தலைவரா, நான் கலைஞர் ஜெயலலிதா அரசியல் இருக்கும்போதே அரசியலுக்கு வந்து அவங்களையே பார்த்தவன் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காரு. அதுவும் உண்மைதான். அதாவது கலைஞர் ஜெயலலிதா அவர்கள் மாறி மாறி ஜெயிக்கிறத ஒரு ஓரமா நின்று வாய் பிளந்து பார்த்துட்டு இருந்தாரு. அவங்க ரெண்டு பேரும் மறைந்ததுக்கு அப்புறமும் கூட பார்த்துக்கிட்டே இருக்காரு அப்படின்றதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அண்ட் இதுக்கப்புறமும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்க வாழ்த்துக்கள். அண்ட் இப்பவே எல்லாரும் இந்த அளவுக்கு கதறாங்கன்னா போக போக அரசியலுக்கெல்லாம் இன்னும் பயங்கர ஃபன்னா இருக்க போகுது. அண்ட் தளபதி கிட்ட இருக்கிற ஒரு பாசிட்டிவான விஷயம், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் ட்ரிகர் ஆகிற ஒரு கேரக்டர் கிடையாது. பயங்கர காமா கடந்து போய்கிட்டே இருப்பாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி தளபதி பத்தின ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.